السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நாம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் இறுதியில் அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆம், இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல போகின்றது. நமக்கெல்லாம் நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுத்த ரமலான் மாதம் விரைவில் நிறைவு பெறப்போகிறது. இருந்தாலும் துன்பத்திலும் ஒரு இன்பம் என்று சொல்லுவார்களே, அதுபோன்று அல்லாஹ் நமக்கும் துன்பத்திலும் ஒரு இன்பத்தை தந்துள்ளான். இன்று நாம் லைலத்துல் கத்ர் இரவிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் இரவை அடைய இருக்கின்றோம். இந்த இரவில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து 1000 மாதங்கள் செய்யும் வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. லைலத்துல் கத்ர் என்பதன் பொருள் என்ன? லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? லைலத்துல் கத்ர் என்பதன் பொருள் கண்ணியமிக்க ஒரு இரவு என்பதாகும். இந்த ஒரு இரவில்தான் 1000 மாதங்களை விட சிறப்பு தகுதி பெற்றுள்ளதாக திருக்குர்ஆன் கூறுகிறது. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இந்த கண்ணியமிக்க இரவில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேலும் கண்ணியமிக்க இரவு என்கிற இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உமக்கு நாம் அறிவித்தது என்ன நபியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே மலக்குகளின் தலைவரான ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ்வினுடைய எல்லா விதமான அருள்களை கொண்டு பூமியை நோக்கி இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அருள் இறங்கும் நேரம் எதுவரை என்றால் காலையில் சுபுஹ் நேரம் வரை, சூரியன் உதயமாகும் நேரம் வரை அந்த அருள், அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் அழகாக தன்னுடைய திருவசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரவும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்ற மற்றொரு சிறப்பும் இந்த இரவிற்கு இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவு 27 மட்டும்தான் என்று நம்மில் சிலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் லைலத்துல் கத்ர் என்கிற அந்த சிறப்புமிக்க கண்ணியமிக்க இரவு ரமலானினுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் எப்பொழுதாவது இருக்கலாம், எந்த இரவிலாவது இருக்கலாம் என்று பெரும்பாலான நபிமொழிகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை நீங்கள் ரமலானினுடைய கடைசி பத்தில் 21, 23, 25, 27, 29 போன்ற ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்விரவில் பாக்கியமும் அதிக நன்மையும் சிறப்பும் இருப்பதால் இந்த இரவு அருள்பாலிக்கப்பட்ட இரவு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சிறப்பித்து கூறுகின்றான். இந்த இரவில் மலக்குகள் நன்மைகள், அருட்பாக்கியங்கள், சிறப்புகள் ஆகியவற்றை கொண்டு பூமியில் இறங்குகின்றார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்படிப்பட்ட சிறப்பு எதுவரை நடந்து கொண்டிருக்கும்? காலையிலே சுபுஹ் உதயம் ஆகும் வரை நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த இரவுகளில் இறைவனிடம் அழுது மன்றாடி துஆ கேட்க வேண்டும். அழுது மன்றாடி நிச்சயமாக நீங்கள் துஆ கேட்டால் உங்களுடைய துஆக்கள், உங்களுடைய ஹலாலான தேவைகள், ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரித்துக் கொள்வான். அல்லாஹுவின் இறையருள் அனைவருக்கும் பொதுவானதே. ஒருவருக்கு அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும், இன்னொருவருக்கு கிடைக்காது என்று நம்மில் யாரும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும், அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும். இருப்பினும் குறிப்பான நாட்களில், குறிப்பான காலத்தில், குறிப்பான நொடிகளில் நாம் செய்யக்கூடிய அந்த துஆக்கள் நிச்சயமாக எந்தவிதமான தங்கு தடையின்றி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குறிப்பான நாட்கள், குறிப்பான நொடிகளில் ஒன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு. இந்த இரவில் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே நாம் அருளை கேட்க வேண்டும். அடுத்தபட்சமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களாக பிறந்த நாம் அதிகமான பாவங்களை நாம் செய்து கொண்டே, இன்று வரை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் அவனிடம் அழுது மன்றாடி நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு இந்த இரவு ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த இரவில் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை, நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஒரு புனிதர்களாக அல்லாஹ் நம்மை இன்ஷா அல்லாஹ் ஆக்குவான்.
அல்லாஹுவின் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவை ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இருப்பினும் பிறை 27 அன்றே லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அனைத்து இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், ஆலிம் பெருந்தகைகளெல்லாம் கூறி காட்டுகின்றனர். லைலத்துல் கத்ர் 27வது இரவு என்பதற்குரிய ஏராளமான ஆதாரங்களை நாம் காணலாம். லைலத்துல் கத்ர் இரவானது 27வது இரவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். லைலத்துல் கத்ர் பற்றி கூறப்பட்டுள்ள இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற அந்த சூறாவிலே லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை 3 தடவை கூறப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தையில் 9 எழுத்துக்கள் வீதம் 3 தடவைக்கு 27 எழுத்துக்கள் ஆகின்றன. ஆகவே 27ஆம் இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று சிலர் கூறியுள்ளனர். இவ்வாறு சில காரியங்களில் இமாம்கள் சிலர் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக விஷயங்களை கூறியிருப்பது அறிவுக்கு பொருத்தமாகவும் அமைந்துள்ளது. இந்த விஷயம் தஃப்சீரே மஆனியிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இந்த இரவில் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்க தவறினாலும் அவனுடைய அருளை கேட்க நாம் தவறவே கூடாது. நாம் அவனுடைய அருளை கட்டாயம் இந்த இரவில் நாம் கேட்டுவிட வேண்டும். மலக்குமார்கள் அனைவரும், அதாவது அனைத்து திசைகளில் உள்ள மலக்குமார்கள் ஒன்றிணைந்து கூட்டம் கூட்டமாக பூமியை நோக்கி வருகின்றார்கள். அதனால்தான் இந்த இரவில் மனிதர்கள் அனைவரும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அனைத்து பள்ளிவாசல்களும் வணக்க வழிபாடுகளால் நிறைந்து காணப்பட வேண்டும். நாம் இந்த இரவில் பல வழிபாடுகள் அமல்கள் செய்வதுடன் இந்த ஒரு சின்ன அமலையும் நாம் செய்து கொள்வோம். வசீஃபா டியூப் எனும் நமது சேனல் சொல்லக்கூடிய இந்த அமலையும் நாம் செய்து கொள்வோம். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில் தனக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியை பற்றி ஒருவர் கூறி அழுது கொண்டே இருக்கிறார். அதன் பின் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த மனிதர் கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி கூறியவர்களாக நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தனது அடியாட்களுக்காகவே இந்த இரவை அல்லாஹ் சிறப்பித்து வைத்துள்ளான். ஒரு சஜதா செய்தால் 1000 சஜதா செய்த நன்மையை அவனுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் 1000 நன்மையான காரியங்களை விட அதிகமான சவாபுகளை அல்லாஹ் அவனுக்கு தருகின்றான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில்தான் இந்த ஒரே ஒரு நொடிக்காக அல்லாஹ் உலகத்தில் உள்ள தண்ணீரை கௌசர் தடாகத்தின் தண்ணீராக அல்லாஹ் மாற்றுகிறான். மேலும் அனைத்து வானவர்களையும் தன் அடியாட்கள் கேட்கும் துஆவினை நிறைவேற்றும் பணிகளில் அல்லாஹ் நியமிக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அல்லாஹ் தருகிறான். இதை கேட்ட அந்த மனிதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நான் பெரும் பாவியாக இருக்கின்றேன், நாலாபுறமும் எனக்கு சோதனைகளும் எனக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த அனைத்து சோதனைகளிலிருந்து வெளிவர நல்ல வளங்கள் செழிக்க, மேலும் எனது இம்மை மறுமை வெற்றியடைய எனக்கு ஒரு துஆ கற்றுத்தாருங்களேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த மனிதர் வேண்டுகோள் வைக்கிறார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவர் ஒருவர் அவருடைய இரவு இஷா தொழுகை மற்றும் ஃபஜர் தொழுகைக்கு மத்தியிலே 207 முறை சூரத்துல் கத்ர் ஆன இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற இந்த சூறாவை ஓதிய பின், இஸ்திக்ஃபார் செய்த பின், அதாவது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்ட பின், திருக்குர்ஆனின் பொருட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் யார் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே எத்தி வைக்கின்றாரோ, துஆ செய்கின்றாரோ, அல்லாஹ் எந்த விதமான தடையுமின்றி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று, அந்த துஆ மலையளவு இருந்தாலும் சரியே என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பிறகு அந்த துஆவை கேட்டு முடித்தவுடன் கடைசியாக இந்த ஒரு துஆவையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பி வ அதூபு இலை. யா அல்லாஹ், உன்னிடம் நான் செய்த எல்லா பாவங்களை விட்டு உன்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், உன்னிடத்திலே தௌபா செய்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை உன்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று இதை 100 முறை நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துஆ கேட்ட பிறகு நம்முடைய எல்லா ஹலாலான நாட்டங்கள், ஹலாலான தேவைகளை நாம் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ்
நாம் இந்த அமலை நம்முடைய வாழ்நாளில் நாம் அமல்படுத்துவோம். நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்பால் அல்லாஹ் நம்மையும் அவனுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. அவனுடைய சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. இந்த லைலத்துல் கத்ர் இரவை முழுவதுமாக பெற்ற நர்பாக்கிய சாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த உங்களது பொன்னான துஆவில் எங்களையும் இணைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நமது யூடியூப் சேனல் வளர்ச்சியடையவும் இன்னும் பல மார்க்க சேவைகளை மக்களுக்காக செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுக்காக ஹாஸாக துஆ செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.